ஹரி எப்படி இருக்க? என்ன நம்ம ஆஃபீஸ் பக்கம்? நல்லா இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, காசு கொஞ்சம் தேவையில்லாமல் செலவாகுது. சரி, ஏதாவது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல விஷயம். லேண்டாக பார்க்குறியா, ஃப்ளாட்டாக இல்லை தனி வீடு மாதிரி பார்க்குறியா? ஆக்சுவலாக ஃப்ளாட்டில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி. இல்லை, லேண்டாக தான் பார்க்குறேன். என் பட்ஜெட்டுக்கு சென்னை அவுட்டரில் தான் கிடைக்கும்னு தோணுது. ஆனால் அவுட்ரு போயிட்டோன்னா சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரில. அது ஒரு கன்சர்னாக இருக்குது. சேஃப்டி பற்றி பயப்படவே வேண்டாம். நம்மக்கிட்ட கேட்டட் கம்யூனிட்டியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சென்னைக்குள்ளேயே ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ரெடி டு ஆக்குபை லேண்டு தான். நீ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சென்னைக்குள்ளேயே எந்த ஏரியா? மேடவாக்கம் பக்கத்தில் ஒட்டியம்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த லேண்ட் இருக்குது. அந்த ஏரியா எப்படி, நல்லா இருக்குமா? சூப்பரான ஏரியா, நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஏரியா, நல்ல தண்ணி. நம்ம பேசுறதை விட நேரில் போய் பார்த்துட்டா உனக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ போகிற வழியில் நம்ம அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஓகே, போய் பார்க்கலாமா? போகலாம். ஸோ நம்ம லேண்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா ஒட்டியம்பாக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது என்ன ஹைவேன்னு பார்த்தோன்னா தாம்பரம் டு வேளச்சேரி கனெக்ட் பண்ணுற ஹைவே. ஓகே. ஸோ இது வந்து மேடவாக்கத்துலேருந்து ரைட்டு உள்ளே போகணுமோ? ஆமாம், நம்ம மேடவாக்கம் வந்துட்டோம். இந்த ரைட் தான் எடுக்க போகிறோம் நம்ம. இதுதான் வந்துட்டு நம்ம மேடவாக்கத்தோட பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட்டு. இங்கே இருந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று வரும். இதுதான் ஃபிஷ் மார்க்கெட், இது உள்ளதான். ஓ. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர்ஸில் நமக்கு வந்து சித்தாலப்பாக்கம் ஜங்ஷன் வந்துடும். சரி, இதுதான் வந்துட்டு காளீஸ்வரி ஆயில் மில்லு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு மாம்பாக்கம் மெயின் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ஒரு 300 மீட்டர்ஸில் நம்ம சித்தாலப்பாக்கம் கூட்டோட் சொன்னால அது வந்துடும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துப்போம். நம்ம இப்போ இந்த லெஃப்ட்டு தான் போகிறோம். இப்போது அதை பார்த்துக்கோ லொக்கேஷனு. நம்ம லேண்ட் வந்து ஏர்போர்ட் பார்த்தோன்னா வெறும் 19 கிலோமீட்டர்ஸ் தான் வருது உனக்கு. ஓகே. ஸோ அதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைம் ஏரியாவில் தான் இருக்குது நம்ம லேண்டு. நம்ம வந்துட்டோம். அந்த போர்டே போட்டிருக்கு பாரு, 3 கிலோமீட்டர்ஸில் ஒட்டியம்பாக்கம். நம்ம லேண்டும் அந்த ஒட்டியம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஓகே. இந்த ரைட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது எல்லாமே பெரிய ரோடு தான், உனக்கு எதுவுமே சின்ன ரோடு கிடையாது. இல்லை, அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக ரோட் ஃபெசிலிட்டி இந்த ஏரியா நல்லா இருக்குது. ஆமாம், எல்லாம் டெவலப்பிங் ஏரியாவில். அதனால் வந்துட்டு தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னே இருக்கிற ஏரியா தான் இதெல்லாம். இந்த ஏரியாவில் வந்து மழைலாம் பெஞ்சா தண்ணிலாம் எப்படி நிற்குமா, தேங்குதா? நம்ம இப்போது ஒரு புயலை தாண்டி தான் வந்திருக்கோம். நீயே பார்க்குறல்ல ரோடு எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி நிற்கிற பிரச்சனைலாம் இந்த ஏரியாவில் கிடையவே கிடையாது. இதான் ஒட்டியம்பாக்கம் போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம லேண்டு. ஓகே. உள்ளே திறந்து பார்த்துருவோம். தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க பயங்கரமாக. சாரி, லேண்டு பார்க்க எப்படி இருக்குது? நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. பேசேஜ்லாம் போட்டு, காம்பவுண்ட் போட்டு, மரம்லாம் வச்சு மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. அண்டு லேண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. ஆமாம், லேண்டு பார்த்தோன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. நமக்கு 30 ஃபீட்டோடு வெளில வந்துடும். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோன்னா இந்த லேண்ட் டோட்டலாக வந்துட்டு ஒரு 12,600 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ நம்ம இந்த பேசேஜே வந்துட்டு நமக்கு 16 ஃபீட் ரோடு அப்படின்றதால 2,500 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம பேசேஜில் போயிடுது. ஸோ சேலபிள் ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. நம்ம அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 8 பிளாட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம 8வது பிளாட்டு ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு. இப்போ இந்த மஞ்சள் கலர் கல் வச்சுருக்கிறது வந்து அதுதான் டிவிஷன் பண்ணதுக்கு இடம். ஒரு சைடு நார்த் ஃபேஸிங்கில் 4 பிளாட் டிவைட் பண்ணியிருக்காங்க, சவுத் ஃபேஸிங்கில் 4 பிளாட் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 8 பிளாட் இந்த லேண்டுக்கு. ஸோ இப்போ லேண்டோட மெஷர்மெண்ட்லாம் எப்படி? லேண்டோட மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா ஆவரேஜாக உனக்கு வந்துட்டு ஃப்ரண்டேஜ் வந்துட்டு 40 ஃபீட் எல்லா லேண்டுக்குமே. 40 ஃபீட்டு, பிரெத்து வந்துட்டு 30 ஃபீட் வருது ஆவரேஜாக. ஸோ நம்ம 1000 to 1300 வரைக்கும் டிபெண்ட் ஆகும்னு சொன்னல, மாறுன்னு சொன்னல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு மெஷர்மெண்ட்ஸும் லெங்த் அண்ட் பிரெத்தும் மாறும். ஓகே. இப்போ தண்ணிலாம் எப்படி நம்ம ஏரியா? தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த லேண்டுக்குன்னு இல்லை, இந்த ஏரியாவுக்கே எப்படின்னா 20 ஃபீட்லேயே உனக்கு வந்துட்டு தண்ணி கிடச்சிரும். ஓகே. ஓகே. ஸோ தண்ணி பற்றி இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. குவாலிட்டி பார்த்தோன்னா 400 TDSலேயே கிடச்சிரும். ஸோ குவாலிட்டியுமே உனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. லேண்டு இப்போ தண்ணிலாம் ஏரியாவுக்கே பிரச்சனை கிடையாது. இது அப்ரூவல் எப்படி? லேண்டுலாம் அப்ரூவல் வந்துட்டு DTCP அப்ரூவ்டு தான். சிங்கிள் ஓனரு, பட்டா லேண்டு.
ஸோ வந்துட்டு எந்த லிட்டிகேஷனுமே கிடையாது, நமக்கு வர ப்ராப்பர்ட்டி எதுவுமே லிட்டிகேஷனே வராது. பிளாட்டில் ரேட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பிளாட் ரேட் பார்த்தோன்னா இப்போ நம்ம மேடவாக்கத்துலேருந்து தான் வந்தோம். அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் நீ பார்த்த மெட்ரோலாம் உனக்கு வந்துட்டு இன்னொரு 2 இயர்ஸில் வந்துடும். ஸோ அங்கே எல்லாமே இருக்குது. அந்த ஏரியாவில் ரேட் வந்துட்டு உனக்கு 10,000 வரைக்கும் போகுது. ஆனால் அதே நம்ம ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 50% ரேட் கூட இல்லை, அதோட கம்மியாக 4,000 rupees per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதுலேயும் நெகோஷியேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ ரேட்டு வந்து 4,000 கிட்ட சொல்கிறேன். அப்போது அம்யூனிட்டிஸ் எல்லாமே இங்கே பக்காவாக இருக்குமா? அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்துட்டு உனக்கு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும். ஸோ நம்ம பிரின்ஸ் காலேஜ் வந்துட்டு இருக்குது, அது இல்லாமல் அக்னி காலேஜும் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து அக்னி காலேஜ் ரொம்ப கிட்ட 2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும். பிரின்ஸ் ஒரு 3 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸ்கூல்ஸ் பார்த்தோன்னா உனக்கு வேலம்மாள் குளோபல் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் மகரிஷி ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜ்லாம் போகிற பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் சிறுசேரி ஐடி பார்க் வந்துட்டு இங்கேருந்து 9 கிலோமீட்டர்ஸில் சிறுசேரி ஐடி பார்க்கும் வந்துடும். அங்கேயே மெரினா மால் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஸோ ப்ரைம் லொக்கேஷன் தான் நம்ம லேண்ட் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா 2,300 rupees per ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உனக்கு வேணும்னா எங்கள் கிட்டேயே கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2,300க்கு ஃபுல்லாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர். சப்போஸ் இப்போ லேண்டு வாங்கணும் அப்படின்னா லோன்லாம் போகலாமா? தாராளமாக போகலாம். 80% வரைக்கும் உனக்கு வந்துட்டு லேண்டுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க இங்கே. நமக்கு கிடச்சிரும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீ என்கிட்ட ஒரு லேண்டு கேட்டேன். ஸோ இந்த லேண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ரெடி டு ஆக்குப்பையாக உனக்கு வந்திருக்கு. ஸோ நீ வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணான்னு சொன்னேன், இண்டிவிஜுவல் ஹவுஸும் சேஃப்டிக்கு யோசிச்சேன். இது வந்துட்டு சேஃப்டி ப்ளஸ் இண்டிவிஜுவல் ரெண்டும் சேர்த்து தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக வந்திருக்கு. ஸோ என்கிட்ட வர கிளையண்ட்ஸுமே இதுதான் கேட்குறாங்க, கேட்டட் கம்யூனிட்டியாக வேணும், என் பசங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக வேணும், சுற்றி நல்ல அம்யூனிட்டிஸும் இருக்கணும், அது இல்லாமல் பட்ஜெட்லேயும் இருக்கணும், சென்னையிலையும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற லேண்டு தான் இது. ஸோ நீ என்ன நினைக்கிற லேண்டை பற்றி? எனக்கு பிடிச்சிருக்கா அந்த லேண்டு? எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிளாட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவுட்டர்லாம் போகாமல் உள்ளே அமைஞ்சது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அண்டு நீ சொன்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் வைஸ் கம்யூனிட்டி பில்டிங் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம என்னென்ன ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பார்ப்போம். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கும் இந்த லேண்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேண்டு வந்துட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் 4,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. இது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும் அப்படின்னாலும் இதை நாங்களே பண்ணித்தரோம். 2,300 per ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லோன் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் லோன் போகலாம். இதுக்கு உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சப்போர்ட் வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் பண்ணித்தருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லேண்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் லேண்டோட லொக்கேஷனும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த லேண்டை பற்றின ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி லேண்ட் தேவைப்படும், கேட்டட் கம்யூனிட்டியாக ஆசைப்பட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.